ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. 2 குடைய சூரியன் மாத முற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்தில் சனியுடனும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். அமைதி காக்க நன்மை. மாத பிற்பகுதியில் குடும்ப சூழ்நிலை நேராகலாம். பிற்பகுதியில் பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதியே நன்மை தரும். 3-12 குடைய புதன் 9ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4-11 குடைய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 8ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை தள்ளி போடலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் உண்டாகும். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறுவது கடினம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 5-10 குடைய செவ்வாய் மார்ச் 14 வரை 7ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் அதன் பிறகு 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் முரண்படலாம். அவர்களது நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தொழில் வியாபார உத்தியோக வகையில் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் போகலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய வேலை, தொழில் இந்த மாதம் வேண்டாம். இருக்கும் இடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்தும் வம்பு வழக்குகளில் இருந்தும் விலகி இருப்பது நலம். காரணம், முக்கியமான கிரகங்கள் 8இல் இருக்கும் சனியுடன் இணைவதே. 6-9 குடைய குரு 10ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். பழைய கடன்கள் அடைபடும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை 2ஆம் இடமான சிம்மம், 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசில் விடுகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 7-8 குடைய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் பிரச்சனைகள், குழப்பங்கள், சஞ்சலங்களை கொடுத்து வருகிறார். இதனுடன் முக்கியமான கிரகங்களின் இணைவுகளும் இந்த மாதம் 8இல் நடப்பதால் இடி விழுந்தால் கூட ஒன்றுமில்லாதது போல் எதிர்ப்பு காட்டாமல் செல்ல இந்த மாதம் ஓடும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. தொழில் வியாபார உத்தியோகம், குடும்பம், குழந்தைகள் வகையில் ஒன்று போனால் ஒன்று வரும். 9இல் இருக்கும் மேஷராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாட்டோடு சிவன் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 9-10. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.